அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நீ நம்பினால் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தங்கைகளே, தம்பிகளே, பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பல வாரங்களாய் பரலோக ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யம்னா என்ன, அது யார் அரசர், நாமெல்லாம் யாரு, நமக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பு என்ன, நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அது எப்படி கவனமாக செலுத்த வேண்டும், பரலோகம் போகிறதுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பணிகளை செய்யலைன்னா போக முடியாது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் இந்த தாளந்து உவமைகளை நாம் தொடங்கினோம். இறையாட்சி குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து இப்படி சொல்லலாம் என்று ஏசப்பா ஒரு கதையை சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஒரு வியாபாரி அல்லது பணியாளர் ஓனர் என்ன பண்றாரு, நெடும் பயணம் மேற்கொள்றாரு. அது போறதுக்கு முன்னாடி ஒருத்தன் கூப்பிட்டு 5 தாளந்தை கொடுக்குறாரு, இன்னொருத்தனை கூப்பிட்டு 2 தாளந்தை கொடுக்குறாரு, இன்னொருத்தரை கூப்பிட்டு 1 தாளந்தை கொடுக்குறாரு. தட் மீன்ஸ் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவரவர்கள் திறமைக்கேற்ப தாளந்தை கொடுத்துட்டு போறாரு. போயிட்டு சில காலம் போயிட்டு வந்து திரும்பி வந்து கணக்கு கேட்கிறாரு. கணக்கு கேட்கும் போது தான் ஒவ்வொன்றா பிரச்சனை வருகிறது. 5 தாளந்து உள்ளவன் இன்னொரு 5 தாளந்தை திருப்பி கொடுத்துட்டான், வெரி குட் என்று சொல்லி அப்ரிஷியேட் பண்றாரு. 2 தாளந்து உள்ளவன் கூட இன்னொரு 2 தாளந்து கொண்டு வந்து கொடுத்தாரு, வெரி குட் அப்ரிஷியேட் பண்றாரு. 1 தாளந்து உள்ளவன் மண்ணில் போட்டு புதைச்சிடுறான், அவனை சபிக்கிறாரு, புறம்பே உள்ள இருள் தள்ளுங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதில் நாம் என்ன ரொம்ப மிக முக்கியமாக நம்ம கவனிக்கிறோம்னா, ஒவ்வொருவருக்கும் கடவுள் தாளந்தை கொடுத்திருக்கிறார், அபரிவிதமாக கொடுத்திருக்கிறாரு. அந்த தாளந்தை பெருக்கிறது நம்ம கையில் இருக்கு. அப்போ கடவுள் சொல்றாரு, அவரவர் தாளந்துக்கு ஏற்ப கடவுள் கொடுக்கிறாரு, திறமைக்கு ஏற்ப தாளந்தை கொடுக்கிறாரு. அப்போ நான் ஒரு ஜெபிக்கிறேன்னு சொன்னா, எனக்கு பதில் வரலன்னு சொன்னா, அப்ப என்னுடைய எபிலிட்டி சரியில்லை. எபிலிட்டினா திறமையா நல்ல வார்த்தை போட்டு ஜெபிப்பதல்ல, என்னுடைய பரிசுத்தம் இல்லை, விசுவாசம் இல்லை, உண்மை இல்லை. அப்போ ரிசீவிங் கெப்பாசிட்டி, த குவான்டிட்டி ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் மெட்டீரியல் இஸ் பேஸ்ட் ஆன் மை எபிலிட்டி. அப்போ கடவுளிடமிருந்து நான் ஒன்று அதிகமான ஆசீர்வாதங்களை பெறலன்னு சொன்னா, நான் இந்த உலகத்துல திறமையோடு அவருடைய ராஜ்யத்தை நான் கட்டலை என்பதுதான் பொருள். பரலோக கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யத்தினுடைய கல்ச்சர்ல 3 விஷயங்களை ரொம்ப ஆழமா சொல்றாரு இந்த தாளந்து உவமையில. ஒன்று என்ன சொல்றாருன்னா, ட்ரஸ்ட் கமிட்டட் டு த சர்வன்ட்ஸ், அது டு ஹிஸ் சன்ஸ். அப்போ நம்பிக்கை, அது அந்த 5 தாளந்து இன்னொரு 5 தாளந்தை வாங்கிட்டு வந்த உடனே, சம்பாதிச்சுட்டு வந்தோடனே அவர் சொல்றாரு, நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனை, குட் சர்வன்ட், ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் அப்படிங்கிறாரு. அப்போ அவனை நம்பி 5 ரூபா கொடுத்தான்ப்பா, திரும்பி கொண்டு வந்துட்டாப்பா. அப்போ இது பரலோக ராஜ்யத்தில் முதல்ல கடவுள் தான் நம்மளை ட்ரஸ்ட் பண்றாரு, நம்புறாரு. உங்களால என்னால் செய்ய முடியுங்கிறத ட்ரஸ்ட் பண்றாரு, நம்புறாரு. காட் ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் யூ. 2வது பாருங்க, அவன் போய் நன்று நன்று நம்பிக்கை நல்ல ஊழியனே, சிறிய பொறுப்புகளில் உண்மை உள்ளவராய் இருந்ததால். சின்ன சின்ன வேலை தான் கொடுத்தேன், அதில் நல்லா மேனேஜ் பண்ண, அழகா போய் பேசின, என்னை பத்தி உலகத்துல சொன்ன, நீதி நேர்மையை சொன்ன, ஏழைகளுக்கு உதவி செஞ்ச, அனாதைகளுக்கு ஹெல்ப் பண்ண, நல்ல முறையில் வாழ்ந்த, சூழ்நிலை லஞ்சமகத்து சூழ்நிலை இருந்தாலும் நீ வாங்கல. இதெல்லாம் பாருங்க அவன் தயாரிக்கிற தாளந்துகள். அப்போ அவன் என்ன செய்யறான், 1 கொடுத்தது 5 ஒழுங்கா மேனேஜ் பண்றான், 2வது இம்ப்ரூவ் பண்றான். அப்போ கடவுள் நமக்கு கொடுக்கிற அந்த நற்பண்புகளை மேனேஜ் பண்ணணும். எனக்கு நீதியை கொடுத்திருக்கிறார், நேர்மையை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார், அதை கெடுத்துடக்கூடாது, அதை மேனேஜ் பண்ணணும். 2வது இறங்காம பார்த்துக்கணும், அழியாம பார்த்துக்கணும். என்னுடைய பண்புகள், கடவுளுடைய பண்புகள் எனக்குள்ள கொடுத்திருக்காரு இல்லைங்களா. நான் மோசமா வாழ்ந்தேன்னா, சொல்றது ஒண்ணு வாழ்றது ஒண்ணுன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு தான் கெட்ட பேரு. அப்போ கடவுள் எனக்கு கான்ஃபர் பண்ணியிருக்கிற, கொடுத்திருக்கிற அறிவை, தாளந்த குறையாம மேனேஜ் பண்ணணும். 2வது அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இது 2வது. கண்டிப்பா கடவுள் கொடுத்திருக்கிற அத்தனை தாளந்துகளும் குறையக்கூடாது, கூட்ட தான் செய்யணும், குறைக்க கூடாது. இது வெறும் பணமா இல்லை, 5 ரூபா கொடுத்த பார்த்தா இல்லை. நான் கூட்டுறதுன்னா என்ன, எல்லாவற்றையும் பிறருக்காக இழப்பது, அன்பு செய்வது, மன்னிப்பது, ஒரு கரத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காமிப்பது, எதிரிகளை நேசிப்பது, இப்படி பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன, நம்ம ஒவ்வொருவரையும் கடவுள் மதிக்கிறாரு, ட்ரஸ்ட் பண்றாரு, நம்புறாரு. உண்மையுள்ளவன் என்று நம்பி எனக்கு ஊழியம் கொடுத்தீங்களாப்பா, அது ஒன்று. 2வது மேனேஜ்மெண்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்.
எனக்கு கொடுக்குற அந்த குடும்பத்தை நான் மேனேஜ் பண்ணணும், என் குடும்பத்தில் கடவுள் பக்தி இம்ப்ரூவ் பண்ணணும், நீதியில் வளரணும், பொருளாதார ஆசனம் வளரணும், இம்ப்ரூவ் பண்ணணும். பாருங்க, அது என்னுடைய வேலை. பாருங்க, மூன்றாவதாக தி அக்கவுண்ட்ஸ் ஆஃப் தி இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ரிவார்ட். இது கண்டிப்பாக இருக்கு. பாருங்களேன், நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன், கடவுள்கிட்ட போய் சொல்கிறேன், அப்பா என் பிள்ளைங்கெல்லாம் நேர்மையாக இருக்காங்கப்பா, என் வாழ்க்கை நல்லா இருக்குப்பா, நான் அவங்கள்ட்ட போய் சொல்கிறேன், கூட்டம் வருதப்பா, மனம் மாறுறாங்க, எல்லாம் பாவிகள் மனம் மாறுறாங்க, நானும் மனம் மாறுறேன்ப்பா அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை கடவுள்கிட்ட போய் நம்ம அர்ப்பணிக்கிறோம். அதுக்கு ஏற்ற ரிவார்டு கொடுக்குறாரு. நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியக்காரனே, சிறு விஷயத்தில் உண்மை உள்ளவனா இருந்ததால் உன்னை மிகப்பெரிய பொறுப்புக்கு அதிகாரியா நான் அப்பாயிண்ட் பண்றேன், என்னுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள் அப்படிங்கிற என்ன மாதிரி ஒரு ரிவார்டுங்க. கடவுளுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள், என்னுடைய பந்தியில பங்கு கொள். கடவுளோட உட்காந்து டேபிள் உட்காந்து இணையா சாப்பிட போறோம், கடவுளோட தொழில் பண்ண போறோம், கடவுள் நமக்குள்ள வராரு, நாம் அவர் கூட வாழ போறோம். அன்னை மரியாள், பரிசுத்தாவினர், பிதா, குமாரன், அத்தனை பேரோட நம்ம வாழ்றோம். அதான் பங்கு கொள்றது, டேக்கிங் பார்ட் இன் த க்ளோரி ஆஃப் காட். கடவுளுடைய மகிமையில பங்கு கொள்ற நீ என் மகிழ்ச்சியில பங்கு கொள்ளியா? சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அத்தனை உனக்கு வரும். மகிழ்ச்சி இல்லாததாங்க இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் மகிழ்ச்சி இல்லை? என் தாளந்து என்னன்னு எனக்கு தெரியாது, அதை மல்டிப்ளையும் பண்றது இல்லை. மகிழ்ச்சி என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு பண்பு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ரிவார்டு பாருங்க, என் மகிழ்ச்சியை பங்கு கொள். அந்த மகிழ்ச்சி இருக்குதா? ஏதோ சாப்பிட்றோம் போறோம் வரோம் இல்லைங்க. நீதி, நேர்மை, மகிழ்ச்சி, பரிசுத்தா கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில வரணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு உடம்புலையும் பார்த்தீங்கன்னா செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அமிலம் சுரக்கின்றது. இந்த செரோட்டோனின் வேலை என்ன அப்படின்னா, மூளை என்ன கட்டளை கொடுக்கிறதோ, கிட்னியை போய் ஃபங்க்ஷன் பண்ணு அப்படின்னு சொன்னிச்சுன்னா, அது கொரியர் சர்வீஸ் மாதிரி மூளையிலேருந்து அதை எடுத்துட்டு போய் கிட்னிக்கு டெலிவரி பண்ணணும். It transfers the message given by the mind to every organ of the body. அதான் செரோட்டோனின் அப்படிங்கிற அமிலம் நம்ம உடம்புல சுரக்கின்றது. அந்த அமிலம் எங்க சுரக்குதுன்னா, மூளையில சுரக்குது, முதுகெலும்புல சுரக்குது, அதிகமா வயிற்று பகுதியில், சிறுகுடல், பெருகுடல், தமனி, இந்த வயிற்று பகுதியில் கட்ஸ் என்று சொல்றாங்களே, அந்த பகுதியில் தான் அந்த செரோட்டோனின் சுரக்கிறது. அப்போ அந்த செரோட்டோனின் வேலை என்ன? எல்லா மூளையும் உறுப்புகளையும் இந்த நரம்பு வழியா மெசேஜை கொண்டு கொடுக்குது. நல்லா இந்த இடத்துல வேகமா செய், இந்த இடத்துல ஸ்லோவா செய், டென்ஷன் ஆகாத, அமைதியாரு, இதை புஷ் பண்ணு, இந்த சாப்பாட்டை புஷ் பண்ணு, சிரிக்க வை என்று சொல்லி அத்தனை வேலைகளையும் கொண்டுட்டு போய் கொரியர் சர்வீஸ் பண்றதான் செரோட்டோனின். அப்போ செரோட்டோனின் குறைய 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 செரிமானம் குறைகிறது, வயிற்று வலி வருது, மோஷன் போகாது, எல்லா பிரச்சனையும் இருக்கு பாருங்க. அப்போ வயிற்றுல தான் 85 விழுக்காடு செரோட்டோனின் சுரக்கின்றது, 15 விழுக்காடு தான் மூளை, முதுகெலும்பு இந்த பகுதியில் சுரக்கின்றது. அப்ப அங்க சுரக்கிறது என்ன செய்யுதுன்னா, முதுகெலும்பு தேயாம, எலும்பு தேய்மானம் அல்லது டிப்ரெஷன் வராம பாதுகாக்க. செரோட்டோனின் அளவு குறைய குறைய தூக்கமின்மை வருகிறது, கவலை வருகிறது, வேதனை வருது, தன்னம்பிக்கை போகிறது, இப்படி சோர்வாயிடுறாங்க, மென்டலா டிப்ரெஸ்டா, இமோஷனலி டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. செரோட்டோனின் என்கிற அமிலம் மூளையில் குறைகிற பொழுது, உடம்புல குறைகிற பொழுது. அப்போ செரோட்டோனின் உடம்புல இவ்வளோ பெரிய வேலை செய்கிறது. அப்போ செரோட்டோனின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன? மகிழ்ச்சியா இருக்கணும், அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பாசிட்டிவா பேசுகிற பொழுது மகிழ்ச்சியா இருக்கிறோம். கடவுள் என்னோட வாழ்றாரு, எனக்கு தாளந்தை கொடுத்திருக்கார், நான் வாழ வேண்டிய பிள்ளை, வளர வேண்டிய பிள்ளை, இந்த உலகத்துல எப்படி நான் வாழ்வேன், ஜெயிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் என்னால ஜெயிக்க முடியும், கடவுள் என்னோட கூட இருக்கிறாரு, எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு ஆற்றல் உண்டு, நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு சொல்ல 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 மூளையிலிருந்து செய்தி எடுத்து வரக்கூடிய அந்த செரோட்டோனின் கிட்னிக்கு வந்த உடனே கிட்னி சொல்லுது, ஐ எம் ஆல் ரைட், சந்தோஷமா இருக்கேன். கைத்தட்டி ஆர்ப்பரித்து கடவுளை ஆராதிக்கிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளும் செரோட்டோனினுக்கு சொல்லுகிறது, நான் நல்லா இருக்கேன்னு போய் சொன்ன உடனே மூளைக்கு நல்லா இருக்குன்னு போய் சொல்லுது. அப்போ மூளை இன்னும் சந்தோஷமாய் உடலை இயக்குகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு சின்ன அமிலம் எவ்வளவு வேலை செய்கிறது. யாராவது சிரிக்கிறோமா? யாராவது சந்தோஷமா இருக்கிறோமா? ஏன் நம்ம சந்தோஷமா இல்லை? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்தை நான் ஒழுங்கான முறையில் பயன்படுத்தல. ஏனென்றால் கடவுள் என்னை எந்த பர்பஸ்க்காக உண்டாக்கினாரோ அந்த பர்பஸை செய்யும் பொழுதுதான் என் உடல், ஆவி, ஆத்மா எல்லாம் சந்தோஷமா ஆகிறது, அக்களிப்படைகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே,
அப்போ செரட்டோனின் அளவு இன்க்ரீஸ் ஆக ரொம்ப சந்தோஷமா வாழும். உடல் உறுப்புகள் அத்தனையும் அற்புதமாக இயங்கும், முடி கொட்டுறது நிற்கும், எல்லா அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும். மகிழ்ச்சி என்பது. அதனால்தான் கடவுள் சொல்றார், என்னுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள் அப்படிங்கிறாரு. அவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்றது என்னன்னா, அவர் சொல்றதை கேட்கறத விட அவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்றது வேற ஒண்ணுமே இல்லை. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆல்ரெடி தியானிச்சோம், கடந்த வாரம் கூட தியானித்தோம். கல்ச்சர் ட்ரெயின்டு ஓனர்ஷிப் அண்ட் இண்டிபெண்டன்ஸ், கேபிட்டலிசம் என்று சொல்லுவோம். ஓனர்ஷிப் அப்படின்னா, அப்போ பரலோக ராஜ்யத்தில் ஓனரும் கிடையாது, நம்ம சுதந்திரமும் கிடையாது. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது தான் இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய முக்கியமான பிரின்சிபல் என்று நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, த கிங்டம் கிவ்ஸ் ஹிஸ் வெல்த் டு த சிட்டிசன், not for the citizens itself, but in order to fulfill the purpose of God. ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கடவுள் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியும் செழுமையை கொடுக்கிறார்னா அவருக்காக அல்ல, ஆனால் கடவுளை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய திறமைகளை எடுத்து பயன்படுத்தும் பொழுதுதான் மகிழ்ச்சி, சந்தோஷம் நமக்கு வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, தாளந்து ஓமைகள்ல பணத்தை வச்சு கம்பேர் பண்ணியிருப்பார். 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து, 100 தாலந்து இப்படிலாம் சொல்றாங்க. ஏன் பணத்தை கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பாருங்க, பணம் தான் எல்லாத்தை விட மேன்மையாக இருக்கிறது. பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? பணத்துக்காக நம்ம வாழ்றோம். அதனால்தான் அந்த நம்ம எதுல மாட்டிட்டு இருக்கோமோ அதை எக்ஸாம்பிளா சொன்னதான் நமக்கு புரியும். பாருங்க, இந்த தாளந்து 5 தாலந்து இத்தனை சம்பளம்லாம் சொல்றோம் இல்லைங்களா? ஒரு தாலந்து = 20 வருஷம் சம்பளம், 6000 denarii. அப்போ இந்த தாளந்து என்னன்னா, இன்னைக்கு பிசாசை விட பவர்ஃபுல்லானது பணம். பணத்துக்காக தான் நம்ம வாழ்றோம். மணி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஐட்டம் than டெவில். அப்போ இந்த பணத்துக்காக தான் மனுஷன் வாழ்றமே தவிர பர்பஸ்க்காக நம்ம வாழ்றது இல்லை. யோசிச்சு பாருங்க, கடவுள் என்ன சொன்ன, அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றபடி தான் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. திறமை நிறைய இருந்தா பெருக்கி இருக்கலாம். அப்ப அவர் போயிட்டார், திரும்பி வந்து கணக்கு கேட்கிறாரு. அப்ப கணக்கு கேட்கும்போது நம்மளால கொடுக்க முடியல. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம இங்க ஒரு முக்கியமான ஒரு பிரின்சிபலை நாம புரிஞ்சுக்கணும். கடவுள் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு, நெடுந்தூரம் போயிட்டாரு, திரும்பி வரும்போது கணக்கு கேட்கிறாரு. அப்ப கணக்கு கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுக்கணும், எப்படி பெருக்க முடியும்? அன்பான பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கை எடுத்துக்கங்களேன், பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். எல்கேஜி போடுற பிள்ளைங்களை, ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, அப்புறம் 12 வருஷம், இதுல 3 வருஷம் 15 வருஷம் போச்சு. அப்புறம் பிஎஸ்சி 3 வருஷம், 15 12 3 15 18 ஆச்சு. அப்புறம் பிஜி 20 வருஷம், அப்புறம் பிஹெச்டி 5 வருஷம். இந்த 25 வருஷம் படிக்கிறது எதுக்காக யோசிச்சு பாருங்களேன். எதுக்காக படிக்கணும்? சம்பளம் வாங்குறது, பணத்துக்கு. ஆஃப்டர் ஆல் மாசத்துக்கு ஒரு முறை சம்பளம் வாங்க போறோம். இந்த சம்பளத்துக்காக 25 வருஷம் நம்ம கடுமைப்பட்டு உழைக்கிறோம். பிள்ளைங்களை அதுக்காக ட்ரெயின் பண்ற பாருங்களேன், சம்பளத்துக்கு. இது போய் படிச்சு வேலை செஞ்சு நாட்டை அப்படியே தூக்கி நிறுத்த போறதுக்காக எவனும் படிக்க வைக்கல. படிக்க வைக்கிற எதுக்கு வைக்க? இது படிக்கணும், நல்லா கல்யாணம் நடக்கணும், நல்லா பிள்ளைங்க பிறக்கணும், அவன் சம்பளம் வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், இவ்வளவு தான். We spent more than 25 years in education just to get 1 month salary. ஒரு மாசம் சம்பளம் வாங்கணுங்கிற ஒரே ஒரு சின்ன குறிக்கோளுக்காக எத்தனை வருஷம் வீண் பண்றோம். அதான் கடவுள் சொல்றாரு, we have to work for the purpose. குறிக்கோளுக்காக நீ வேலை செய்யல, படிக்கல. 25 வருஷம் படித்தேன், நான் ஒரு நீதிமான வாழணும். 25 வருஷம் படித்தேன், நான் கடவுளுடைய ராஜ்யத்தில் வேலை செய்யணும், நான் ஒரு ராஜாவை மாறணும், நான் ஒரு நல்ல ஒரு ஜட்ஜா மாறி உலகத்துக்கு நீதி சொல்லணும். அதான் பர்பஸ்க்காக வாழ்றது, கொள்கைக்காக வாழ்றது. நான் வேலைக்கு போன சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வாழ்றதுக்கு எதுக்கு மனுஷனா இருக்கணும்? அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பணத்துக்காக நம்ம வேலை செஞ்சோம்னா பணம் நம்மளை விட்டு ஓடிரும். அது நம்மளை பாஸ் ஆக்கிறோம். If you work for the money, who is the boss? Please guess. நீங்க பணத்துக்காக வேலை செய்றீங்கன்னா, நானும் பணத்துக்காக வேலை செய்யறேன்னா எனக்கு பாஸ் கடவுள் இல்லையே, பணம் தானே எனக்கு பாஸ். அதுதான் கடவுளுக்கும் பணத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது. அப்போ உழைக்க வேணாமா? உழைக்கணும். எதுக்காக உழைக்கணும்? பர்பஸ்க்காக உழைக்க, குறிக்கோளுக்காக உழைக்க. பரலோக ராஜ்யத்தில் நான் ஒரு ஏஜென்ட், பவர் ஏஜென்ட், கடவுளுடைய பவர் ஆஃப் அட்டார்னி. அவருக்காக வேலை செய்யறேன், அவருக்காக நான் செய்யறேன்னு சொல்லி உழைச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா மணி எக்கச்சக்கமா உங்க வீட்டுக்கு வந்து சேரும். If you find your purpose that God has given to you, the money will find you. நீங்க பணத்துக்காக வேலை செஞ்சீங்கன்னா பணம் உங்களுக்கு வராது, நோய் தான் வரும்.
நீங்க கடவுளுடைய சித்தத்துக்காக, கடவுளுடைய ராஜ்யத்துக்காக நீங்க உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா பணம் தானே உங்களை தேடி வரும். அதுதான் மத்திய எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 25 முதல் 33 வரை கடவுள் சொல்லுவார், வானத்து பறவைகளை பாருங்க, அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பது கூட கிடையாது. கவலைப்படாதையா, வானத்து பறவைகளை பாருன்னு சொல்லி கவலைப்படாதுன்னு சொல்றாரு. அப்போ வானத்து பறவைகளை பாரு, அவங்க விதைக்கிறதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லைன்னு சொல்லி பறவைகளை பத்தி ஒரு கம்பேர் பண்ணி சொல்றாரு. செடி கொடிகளை பாருங்க, அது அது இந்த எவ்வளவு அழகான ஆடைகளை போடுகிறது அப்படிங்கிறாரு. சாலமோன் கூட இவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டதில்ல அப்படிங்கிறாரு. சாலமோன் ஏன் கம்பேர் பண்றாரு தெரியுங்களா? சாலமோன் பணத்துக்காக அவர் வேலை செய்யல. அவர் சொன்னாரு, கடவுள் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறாரு. 1 அரசர்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9 முதல் 13 வரை, ஆண்டவரே எனக்கு பணம் பொருள் வேணாம் ஐயா, இந்த உங்களுடைய மக்களுக்கு நான் நல்ல முறையில் நீதி வழங்கணும், அவங்களை சரியான முறையில் வழி நடத்தணும், இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும், உண்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும், அதுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்கன்னு தான் கேட்டாரு. கடவுள் மெய் மறந்து ஆச்சரியப்பட்டார், மகிழ்ச்சி அடைந்தார். சாலமோன் கேட்டிருந்தா 1000 ஏக்கர் நிலத்தை கொடுங்க, இந்த உலகத்து புறம் ஆளணும், கேட்கல. அவர் கேட்டது பர்பஸ். கடவுளுக்கு தான் வேணும். அவர் கடவுள் ஒரு கேள்வி கேட்கிறான்னா அங்க பர்பஸ் தெரியணும். நான் இந்த உலகத்தை கலக்குவதற்கு உங்க பரிசுத்தாவி கொடுங்கப்பா, நீங்க வாங்க போதுன்னு கேட்கிறாரு. அப்போ நீ சொத்த பொருளை கேட்கல, இஷ்டத்துக்கு உனக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கிற, அதோட சேர்த்து பொருள், பொண்ணு, அந்தஸ்து அத்தனையும் சேர்த்து கொடுத்தாரு. அதைத்தான் அவரு மத்திய எழுதிய நற்செய்தி 6:33 சொல்றாரு, முதல்ல அவருடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய குறிக்கோளை தேடு, கடவுளுக்கு என்ன எப்படி திருப்திப்படுத்தலாம் அதை தேடு, இந்த பணம் எல்லாம் தானா சேர்ந்து வரும். ஆனா நாம இந்த பணத்தை தேடுறோம், உடல் நலத்தை தேடுறோம், உள்ள நலத்தை தேடுறோம், எனக்குன்னு தேடுறோம். எதை தேடக்கூடாது அதை தேடுறோம், எதை தேடணுமோ அதை தேட மாட்டேங்கிறோம். அதுக்குதான் அந்த பறவைகளை கம்பேர் பண்றாரு. வானத்து பறவைகளை பாரியா, அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு? நீ எதை உடுக்கணும், எதை சாப்பிடணும் அப்படிலாம் கவலைப்படாத, உன் உடையை விட உன் உடல் மேன்மையானது அல்லவா? நீ சாப்பிட்ற அதை விட உன் ஆத்மா மேன்மையானது அல்லவா? உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னு பாக்குறாரு. நீ எவ்வளவு பெரிய ஆளு, ஏன் புள்ள இந்த உலகத்துல எதை சாப்பிடணும், எதை நாளைக்கு போக முடியுமா, நாளைக்கு வாழ முடியுமா, அன்னாடங்காட்சி போல அழுறிய பண்ணாதையா. ஹி ஜஸ்ட் அவர் என்ன சொல்றா, உன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மிக பெருசு. பரலோக ராஜ்யத்தில் நீ ஒரு பவர் ஆஃப் அட்டானி. நீ போய் இன்னைக்கு என்னது சாப்பிடுவேன், நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா, நாளைக்கு சம்பளம் கிடைக்குமான்னு கவலைப்படுறிய பறவைய பாரு. நான் என்னைக்கு பறவைய படைச்சனோ இன்னைக்கு வர பறவையாதான் வாழுது. பறவை ஓனானா மாறல, அல்லது ஓனா நிறைய மாறல, அது பறவையாவே தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், கடவுள் சாப்பாடு போடுவாரு, கவலைப்படாம இருக்குதுங்க. எவன் ஒருவன் தன் உயரத்துல 1 இன்ச்சு கூட்ட முடியும்? பிகாஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் நோஸ் அபவுட் யுவர் சிக்னஸ். எங்க அப்பாவுக்கு தெரியும் உனக்கு என்ன நோய் இருக்கு, உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியத போய் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறியப்பா. முதல்ல பரலோகராஜ்ய சீக் பண்ணு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வர குருவியா தான் இருக்கு. அதனால தான் பறவைகளை கம்பேர் பண்றாரு. மனுஷன் ஒரு ஆள் தான் ஏன் பிள்ளையா இருக்க வேண்டிய நீங்க அதுக்கு இதுக்கு நோய்க்கும் நோக்காடுக்கும் அதுக்கு ஐயா எனக்கு சுகத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க கெஞ்சுறீங்களே. நீங்க மட்டும்தான் எதற்காக படைச்சீங்களோ அதற்காக வாழ மாட்டேங்கிறீங்க. மனுஷன் 50 வயசு மனுஷன் ஒரு சாதாரண 5 வயசு குழந்தை கற்பழிக்கிறான். அன்பை வெளிப்படுத்த வேண்டிய நீ ஒரு பச்சை துரோகியா மாறுற. நீ தான் மாறுற, பறவை மாறல. வானத்து பறவைகளை பாரு, கவலைப்படுறது இல்லை, அறுப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. பேர்ட் பி பேர்ட் ஆல்வேஸ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதன் என்பவன் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும். சுயநலம், பெருமை, ஆணவம், குடிபோதையில உலகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். பறவை போல சந்தோஷமா வாழணும்னா பரலோக ராஜ்யத்தினுடைய அவருக்காக, அவருடைய பர்பஸ்க்காக வாழணும். நம்முடைய திறமைகளை அவருக்காக நாம உழைக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணுகிற பொழுது பரலோக ராஜ்யமே உங்களை உயர்த்தும். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியக்கார பெண்ணே, தலைவனுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள், இன்னும் உன்னை பெரிய பொறுப்பில் உன்னை அமர்த்துவேன் என்று சொல்லி கிருபையின் மேல் கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை சேரும். காட் பிளஸ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த தாளந்து ஓமையை குறித்து நாம தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம பணத்தை பத்தியே பேசி, பணத்துக்காகவே வாழ்ந்து, பணத்தை கொண்டு ஒருவருடைய ஆசீர்வாதத்தை எடை போட்டு, பணத்தை கொண்டு ஒரு நபரை எடை போட்டு, பணத்தை கொண்டு நம்முடைய வெற்றியை எடை போட்டே வாழ்ந்து பழகிட்டோம். இந்த தாளந்து ஓமை பணத்தை குறித்து பேசினாலும் நம்முடைய டோட்டலா நம்முடைய பர்பஸை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஓமையாக அது அமைந்துள்ளது. பணத்தை கொண்டு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு, ஆனா பணத்துக்காக வாழாதன்னு சொல்லிட்டார். ஏனென்றால் நாம கொடுக்கப்பட்ட அந்த பர்பஸ், நமக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த நோக்கம், உனக்குன்னு இதுதான் கொடுத்திருக்க, இதை நீ எந்த அளவாய் நிறைவேற்றுகிறாய், அது எந்த அளவு நீ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை குறைக்காமல் பாதுகாத்திருக்கிற, அதை எப்படி நீ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிற, அது எப்படி நீ கொடுக்க வேண்டிய இடத்துல நீ அதை கணக்கு ஒப்புவிக்கிற அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் அது அனலைஸ் பண்றார் கடவுள். இப்படிதான் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம தான் அந்த நோக்கத்துல பார்க்கல. கடவுள் பார்க்கிறபடி நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னா நம்ம சீரமைத்துக் கொள்வோம். நாம நம்ம விருப்பப்படி பார்க்கிறோம், மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கிறோம், இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் கடவுள் பறவையை பாரு அப்படிங்கிறார். அவை என்ன பண்ணுதுங்கிறத அவர் பார்க்க சொல்றார், எப்படி தன்னுடைய பர்பஸை நிறைவேற்றுகிறதுன்னு பார்க்க சொல்கின்றார். அதே போல இன்னைக்கு நம்ம கேட்டோம் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் அந்த பகுதிகளை 22 பகுதியிலிருந்து வாசிக்கும் பொழுது, நீங்க இதுக்காக உடைக்காக கவலைப்படாதீங்க, உணவுக்காக கவலைப்படாதீங்க, ஏனென்றால் பிற இனத்தார் தான் அதை பத்தி கவலைப்படுறோம். ஏன்னா அவங்களுக்குன்னு விண்ணக தந்தை இல்ல, அவங்களுக்குன்னு போஷிக்கிறவர் இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க கவலைப்படலாம். ஆனா உங்களுக்கு விண்ணக தந்தை இருக்கிறான்னு தெரியும்ல, அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற, நீ உன் வேலையை பாரு, உனக்கு கொடுத்த பர்பஸை நிறைவேற்று என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கின்றார். இதெல்லாம் எச்சரிப்பான காரியங்கள். நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இறுதி காலத்தில் நம்ம எப்படியாக தீர்ப்பிடப்பட போகிறோம் என்பது இதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே நம்ம நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, என் தலைவருடைய நோக்கம் என்னன்னு எனக்கு புரியணும். அப்படி புரியறதான் அவர் சொல்றாரு, மிகுந்த பொறுப்புகளையே கொடுக்கிறாரு, உன் தலைவனாகிய என்னுடைய மகிழ்ச்சியில் நீ வந்து பங்கு கொள் அப்படிங்கிறார். அதுதாங்க ரியல் ஹாப்பினஸ், தான் ஜாய். நம்முடைய கடவுளுடைய மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில இல்லாததுனாலதான் அது சிற்றின்பத்துல தேடிக்கொண்டிருக்கிற, உணவுல, உடையில, போதையில, களியாட்டங்கள்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ல, லவ்லன்னு தேடி தேடி களைத்து போய்கொண்டிருக்கிறோம். உண்மையான மகிழ்ச்சி, அந்த ஜாய் என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கல. கடவுள் கொடுப்பது அது, அந்த மகிழ்ச்சி. ஒரு உயர்வை கொடுக்கிறாரு, உயர்ந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கிறாரு, அவருடைய மகிழ்ச்சியை கொடுக்கிறாரு. அப்ப அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். நம்ம இந்த செய்யணும்னா என்னுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால அனைத்தையும் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் கீழே ஒன்று கூட்டுவதற்காகத்தான் அவரை ஏற்படுத்தி இருக்கிறார். கடவுளாகவும் அவர் ஆண்டவராகவும் மீட்பராகவும் அவரை ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த தலைவன் வழிதான் என்னுடைய வழி. என் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை, அதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி மாற்றி அமைத்துக் கொள்வோம். நல்ல பாடுவோமா, எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து மகிழ்ந்திருப்பேன். பொருட்கள் அல்ல, பணத்தில் அல்ல, போதையில் அல்ல, மது அடிமைத்தனத்தில் அல்ல, இல்லை எந்த மோக பாவத்தில் அல்ல, மாறாக என் தலைவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி பாடுவோம். வாருங்கள், நம்முடைய தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உணர்ந்து சொல்லுவோம். ஏதோ ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இல்ல, அரசியல் தலைவர்கள் அல்ல, ஏதோ ரவுடிஸ் அல்ல, யூடியூபர்ஸ் அல்ல, மாறாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தலைவர். அவருடைய வழிதான் நம்முடைய வழி, அவருடைய சித்தம் தான் நம்முடைய சித்தம். தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே.
எல்லாம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலே வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நோக்கத்தை புரிந்து கொண்டு, எங்களுடைய தலைவர் யார் என்பதை புரிந்து கொண்டு, அவர் எங்களுக்கு கொடுக்கிற உயர்வு என்ன என்பதை புரிந்து கொண்டு, அவருடைய மகிழ்ச்சி எத்தனை உயர்வானது, எத்தனை பேரின்பமானது, நீடித்து நிலைப்பது என்பதை புரிந்து கொண்டு இதோ வருகிறோம். ஆண்டவரே, பணி செய்ய வருகிறோம். எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்க வருகிறோம். இதோ ரிட்டையர்மெண்ட் ஆனோன பார்த்துக்கலாம், வயசானோன பார்த்துக்கலாம், நோயில விழுந்தோன பார்த்துக்கலாம், ஒண்ணு இல்லாம போனோன்னு தேடிக்கலாம். நினைத்தது போதும் ஆண்டவரே. இதோ நாங்கள் இளமை துடிப்போடு இருக்கும் பொழுது முழுவதுமா எங்கள் ஆற்றலை, எங்களுக்கு நீர் கொடுத்த அத்தனை திறமைகளை, நீர் கொடுத்த தாளந்துகளை கொண்டு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட இதோ வருகிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையே எங்களுக்கு நேர்ந்தால் இதோ உம்முடைய குரலுக்கு முரணாக எதையும் செய்ய மாட்டோம் என்று சொல்லி, உம்முடைய சித்தம் செய்வோம் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதோ நாங்களும் எங்கள் வீட்டாருமோ என்றால் உம்மையே சேவிப்போம், உமக்காய் வாழ்வோம், உம்மையே ஆராதிப்போம், உமக்காக எல்லாவற்றையும் துணிந்து செய்வோம், உம்முடைய மகிழ்ச்சியில் பங்கு பெறுவோம். சுவாமி, அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.